Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not-for-profit organization உடைய exercise 10th sum பார்க்கலாம். How will the following items appear in the final accounts of a club for the year ending 31st March 2017? So இந்த சம்ல நம்ம final accounts prepare பண்ண போறோம். Income and expenditure account போடணும், balance sheet போடணும். ஓகேவா? Received subscription of 40,000 rupees during the year 2016 to 17. So first இந்த sum போடும்போது என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், கரண்ட் இயர் என்னது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் இயர் 2017. நீங்க இப்போ 2017ல இருக்கீங்க. ஓகேவா? இப்போ 2017ல உங்களுக்கு 40,000 rupees அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் எவ்வளவு? 40,000 rupees. This includes subscription of 5,000 rupees for 2015 to 16. இப்போ நீங்க 2017ல தான் இருக்கீங்க இல்லையா கரண்ட் இயர். இது 16க்கான அமௌண்ட் 5,000 rupees இதுலயே இன்க்ளூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த 40,000லயே இதுவுமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த 40,000க்குள்ள இந்த 5,000 இருக்கு. இந்த 5,000 எந்த இயரோடைய அமௌண்ட்? 16 உடைய அமௌண்ட். ப்ரீவியஸ் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லெஸ் பண்ணணும். ஓகேவா? கரண்ட் இயரோட அமௌண்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க அதை ஆட் பண்ணணும். ஸோ இது லாஸ்ட் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயருடைய அமௌண்ட் அப்படின்றதுனால நம்ம லெஸ் பண்ணிக்கணும். சரியா? 5,000 rupees இந்த 40,000 இருந்து லெஸ் பண்ணிக்கணும். அண்ட் rupees 3,000 ஃபார் த இயர் 2017 to 18. ஸோ இந்த 3,000 பாத்தீங்கன்னா 2018 உடைய அமௌண்ட், நெக்ஸ்ட் இயர் உடைய அமௌண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் உடைய அமௌண்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த 3,000 rupees நம்ம லெஸ் தான் பண்ணணும். நெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 1,000 rupees is still outstanding for the year 2016 to 17. ஸோ 2017ல நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 1,000 rupees அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இயர் வந்து நமக்கு கரண்ட் இயர் தான். ஓகேவா? 2017ல தான் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் தான் இருக்கு 1,000 rupees. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கரண்ட் இயருடைய அமௌண்ட் எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயரோடைய அமௌண்ட்டை லெஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் ஆன அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம், 40,000 rupees. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபார்மேட் போட்டுட்டு இன்கம் சைட்ல ஃபர்ஸ்ட் பை சப்ஸ்கிரிப்ஷன் 40,000 rupees ரிசீவ் ஆனதை இன்னர் காலம்ல எடுத்து போட்டுக்கணும். ஓகே, இந்த 5,000 ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ் பண்ணணும் இல்லையா? இது ப்ரீவியஸ் இயர் உடையது. லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2015 to 16 அப்படின்னு போட்டு 5,000 rupees இன்னர் காலம்ல போடுங்க. இப்போ 40,000ல இருந்து 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 35,000 வரும். நெக்ஸ்ட் 3,000 rupees 2017 to 18க்கான அமௌண்ட், அதாவது நெக்ஸ்ட் இயர் அமௌண்ட். ஸோ லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2017 to 18 3,000 rupees. 35,000ல இருந்து 3,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 32,000 rupees வரும். அண்ட் இந்த 1,000 rupees வந்து கரண்ட் இயரோடது இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2016 to 17 1,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 33,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடது 1,000 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை அசட் சைட்ல போட்டுருணும். அண்ட் 2018 உடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட், அதாவது 2018 அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் இயர் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் இயர் உடைய அமௌண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ இந்த 3,000 நம்ம லயபிலிட்டி சைட்ல போட்டுருணும். பேலன்ஸ் ஷீட் உடைய ஃபார்மேட் போட்டுக்கோங்க. அசட் சைட்ல நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 ஓடது 1,000 rupees. அண்ட் தென் லயபிலிட்டிஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். நமக்கு இந்த சம்ல 3,000 rupees கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்து எழுதியாச்சு. அவ்வளவுதான். இந்த சம் ரொம்பவே சிம்பிள். ஓகே, இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.